வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிற ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜாப் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் இருந்து எந்த டிசிப்ளின் நீங்கள் படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட் எஸ்சி. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் பேவே உங்களுக்கு வந்து 56,000 1,77,000 வரைக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிஎஸ்சி ஷார் ஆர்எம்டி 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரையும் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் கோட் நம்பரையும் நீங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கான ரெகுலர் அப்டேட் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே இந்த நம்பரை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரையும் உங்களுக்கு போஸ்ட் கோட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். உங்களுக்கான நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சி அண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 15 வேகன்சியுமே வந்து அன்ரிசர்வ்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அன்ரிசர்வ்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி எதில் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கான அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து 15 போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் வந்து ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியில் வந்து எம்டி, ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ விஷன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு வேகன்சி. ஸோ உங்களுக்கு இன்னொரு வேகன்சியில் வந்து HH பிளாகின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூடியில் வந்து யாருமே வந்து அப்ளை பண்ணலை, யாருமே வந்து அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வரல அப்படின்னும் போது அந்த போஸ்ட்டை வந்து மீதி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மீதி வந்து குவாலிஃபை ஆகிருப்பாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அலாகேட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த வந்து இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேகன்சி வந்து சிறியரிக்கோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லையும், இன்னொரு வேகன்சி வந்து திருவனந்தபுரத்துலையும் உங்களுக்கு வந்து இருக்குது. பிளாக் பண்ணியிருக்காங்க, வேகன்சி பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மொத்தம் 13 வேகன்சி தான். ஜென்ரல் கேட்டகரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 13 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அதில் 3 வேகன்சி மட்டும் பிளாகிங் வேகன்சி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிறியரிக்கோட்டாவில் கொடுக்குறாங்க, அடுத்து திருவனந்தபுரத்தில் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து வெனிமலா கேரளாவில் கொடுக்குறாங்க, அடுத்து வந்து ரசயானி மகாராஷ்டிரா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸில் வந்து நம்ம இஸ்ரோடைய யூனிட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம் இஸ்ரோடைய என்னென்ன யூனிட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். அதில் தான் அந்த ரசயான் வந்து இஸ்ரோவுடைய ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸாக வந்து விளங்கிட்டு இருக்காங்க. அந்த சென்டரில் உங்களுக்கு ஒரு வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா எலிஜிபிலிட்டி தான். அடுத்து வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ பிஇயில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஸோ அப்படிலாம் ஈக்குவலன்ட் டிகிரி வந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்களும் எலிஜிபிலிட்டி தான். சரி, ஓகே. இந்த டிகிரியில் உங்களுடைய டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 65% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். மினிமம் 65% மார்க். இந்த 65% மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செமஸ்டர்லையுமே நீங்கள் வந்து 65% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 பேப்பர் இருக்குது இல்லை 7 பேப்பர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 7 பேப்பருக்கும் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, 7 பேப்பர்லையும் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்கோர் பண்ண மார்க்கும் அடுத்து வந்து மேக்ஸிமம் மார்க்கும் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு செமஸ்டர் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 65% மேலே இருக்கணும். சரிங்களா? 65 இல்லை 65% மேலே 66 67 அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களுடைய ஓவரால் டிகிரி பர்சன்டேஜ் வந்து 65 இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை, நீங்கள் நாட் எலிஜிபிள் ஃபார் த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகே. ஸோ அப்படி இல்லை என்னுடைய சிஜிபிஏ அப்படின்னு எடுத்துக்க அந்த கம்யூனிட்டிவ் கிரேட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 6.84 இருக்குது. ஓகே. ஒவ்வொரு செமஸ்டர்லையும் ஃபஸ்ட் செமஸ்டர்லையும் இருக்குது, செகண்ட் செமஸ்டர்லையும் இருக்குது, அப் டு 8th செமஸ்டர் வரைக்கும் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட். இங்கே இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் AMIE ஆர் IETE கிராஜுவேட் இந்தியா, ஓகேவா, கிராஜுவேட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து 2013க்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டிகிரி வந்து வேலிட். 2013க்கு பிறகு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரி வந்து இன்வேலிட் ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வருஷம் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்றது நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்குடைய ஜாப் நேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய யூடியூப் சீரீஸில் ஷார்ட் வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஸோ பிஇ பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கான போஸ்ட்டுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பேசிக் பே ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டியர் அலவன்ஸ் அது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து 86,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து பெர் மந்த் கிடைக்கிது. இதில் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஏஜை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 14/11/2025 அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட் டேட்டா ஃபஸ்ட் டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடு நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதிலிருந்து உங்களுடைய 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த சயின்டிஃபிக் அண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், அன்ரிசர்வ்ட் அண்ட் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான போஸ்டோடைய டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இஸ்ரோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மெரிட் பேஸில் தான் வந்து அந்த ரிவ்யூ செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்கீம் அண்ட் சப்ஜெக்ட் அபிலிட்டி பற்றி தான், அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுடைய மோர் தென் டவுட்டுக்கு வந்து நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்ம இஸ்ரோக்கான கிளாஸஸும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இன்டர்வியூக்கு எப்படி தயாராகணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் படிக்கலாம்ன்றது எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்மளோட சேனலோடைய பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம், பிசிக்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.